படைப்பினங்களின் உருவாக்கம், அதன் ரகசியத்தை புரிந்து கொள்ள பயணிக்கக்கூடிய இந்த தொடர் பயணத்தில் 5வது பதிவாக உயிரினங்களின் வகைப்பாடு, ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு, பெருமை சிறுமை, காலத்திற்கு தகுந்தாற்போல் அதுவும் பரிணாமம் அடைந்து கொண்டே தான் இருக்குது. இதற்கு பின்னாடி கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல தரவுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஜமால் முகமது சாபிமான். இது டைம் பாஸ், உங்களுக்கான தேடல். எல்லோருக்கும் வணக்கம். திருவள்ளுவருடைய ஒவ்வொரு குறள்களும் 1000 அர்த்தங்களை நமக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாலும் நம்முடைய பதிவுக்கு சார்புடைய ஒரு 2 குறள்கள், அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, 2வது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இந்த குறள்கள் படைப்பினங்களுடைய ரகசியத்தையும் அதனுடைய வகைப்படுத்தலையும் எளிமையான முறையில் நமக்கு தொடர்ந்து புரிய வைத்து கொண்டு தான் இருக்குது. அது எப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில இந்த பதிவு முடியக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்குள் ஏற்படும் என்கின்ற திடமான நம்பிக்கையுடன் தான் இந்த பதிவானது அடுத்தடுத்த தகவல்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்க போகுது. வகைப்படுத்துதல், அதாவது இவர் அந்த ஆளு, அவர் அந்த ஆளு, இந்த மாதிரியான சொல்லாடல், இது ஒரு சமுதாயத்திற்கு தேவையா என்கின்ற கேள்வியை நமக்குள்ள நம்ம கேட்டோம்னா, அந்த காலகட்டங்கள்ல இது தேவை இருந்தனால தானே உருவாக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுக்கு நம்ம உடனே வந்துடுவோம். ஆனா அந்த காலகட்டங்கள்ல இந்த வகைப்படுத்துதலை எந்த நோக்கத்திற்காக உருவாக்குனாங்க என்ற சிந்தனையை நமக்குள்ள திரும்ப கேட்டோம்னா அதற்கான பதில்னு சொல்லக்கூடியது நிச்சயமா பெருவாரியான மக்கள்கிட்ட இருக்காது. அவர் சொன்னாரு, நாங்க ஃபாலோ பண்றோம்னு தான் இருக்குமே தவிர அந்த எவிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நாம தேடி போறதும் இல்லை, அதை பற்றிய சிந்தனைன்னு சொல்லக்கூடியது நமக்குள் இருக்கிறதும் ரொம்ப குறைவா இருக்குது. இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களில் இந்த வகைப்படுத்துதலினுடைய நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. காரணம், நம்மை சுற்றி பலவிதமான கட்டமைப்புகள் நம்மை மீண்டும் அடிமைத்தனத்துக்கு உள்ளாடி கொண்டு போறதுக்காக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வகைப்படுத்துதலுடைய ஆரம்ப கால நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, எப்படி புரிந்து கொள்ளலாம் என்கின்ற கேள்வியும் உடனே நமக்கு வரதான் செய்யும். காலங்கள் கடந்து பயணிச்சுட்டு இருந்தாலும் அதற்கான எவிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதும் நம்மோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்குது. அதுதான் திருக்குறள். தமிழ் அறிஞர்கள் இதற்கான வாழ்வியல் அர்த்தங்களை எழுதி வச்சுட்டு போயிருந்தாலும் அறிவியல் பூர்வமாகவும் இதை நம்ம அணுக முடியும் என்கின்ற பார்வையை உங்களுக்குள் ஏற்படுத்த தான் நம்மோட பதிவுகளில் தொடர்ந்து திருக்குறளை அறிவியல் பூர்வமான கருத்துக்களோடு நம்ம ஒப்பிட்டு பேசிட்டு வர்றோம். அந்த வகையில் தான் இந்த பதிவிலையும் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 திருக்குறளும். அகரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் ஆரம்பம் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சப்தத்தில் இருந்து உருவான இந்த உலகத்தில் மட்டும்தான் என்கின்ற கருத்தை தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறள் நமக்கு சொல்ல வருதுன்னு சொல்லக்கூடியதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான், இந்த குறளில் இருந்து அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். அதாவது அப்படி உருவான இந்த உலகத்தில் உருவாகக்கூடிய எல்லா உயிர்களும் ஒரே மாதிரியான படைப்பியல் தத்துவத்தில் தான் உருவாகுதுன்னு சொல்லக்கூடியது இந்த திருக்குறள் நமக்கு சொல்லித்தருது. அது அதோடு நிறுத்தையில் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுது. அதாவது புற சூழ்நிலைகளால் அந்த உயிரானது உருவகம் பெற்று அதன் பிறகு அதை வகைப்படுத்தல்னு சொல்லக்கூடிய நிகழ்வு அங்கே நடத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் கருத்தை இந்த திருக்குறளில் இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்குறளுக்கு மற்றொரு அர்த்தம் இருக்குது. அதாவது மனிதர்கள் சார்புடைய கருத்தாக நம்ம இதை எடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து மக்களும் பிறக்கும் போது சமமாகவே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் செய்யும் தொழில்களின் வேற்றுமையால் உயர்வு தாழ்வு இங்கே ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்க முடியும். இதை ஏன் அறிவியல் பூர்வமாக அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் ஏற்பட்டதுன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் தான். ஏன்னா மனிதனை மட்டும் அவர் சொல்லலை, இந்த உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பற்றி தான் திருவள்ளுவர் இந்த குறளில் பேசியிருக்கிறார். அந்த ஒரு காரணத்தினால தான் அகர முதல எழுத்தெல்லாம் என்ற குறளையும் இந்த குறளையும் நான் எடுத்திருக்கிறேன்.
திருவள்ளுவர் இதுல 2 நிகழ்வுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று அறிவியல், மற்றொன்று மனிதனுடைய வாழ்வியல். இது ஏன் அறிவியல் என்ற கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்கதான் செய்யுது. அதாவது உயிர்களுடைய வகைப்பாடுகளை தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. அதுதான் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்கின்ற அந்த கோட்பாடு. இந்த கோட்பாடில் இருந்து தான் வள்ளுவர் இதை அறிவியல் பூர்வமாட்டும் அணுகி இருக்காருன்னு சொல்லக்கூடியதை நம்ம நம்ப முடியுது. என்ன காரணம்னா, தொல்காப்பியம் எழுதப்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்காங்க. திருவள்ளுவருடைய அந்த காலகட்டங்களில் மனிதன் சக மனிதன்ல பாகுபாடுன்னு சொல்லக்கூடியது நடந்து இருக்குது. அந்த நிகழ்வை அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். வரக்கூடிய தலைமுறைகள் இந்த பாகுபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இதற்கு முன்னாடி இருந்த தொல்காப்பியத்தை ரெஃபரன்ஸா எடுத்து திருவள்ளுவர் இந்த திருக்குறளை அவருடைய ஸ்டைல் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனிதன் தொழில்கள் அடிப்படையில் அந்த காலகட்டங்களில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கி அவனை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லக்கூடியது அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அது தவறு. மனிதன் பிறப்பால் சமமாக பிறந்த மனிதனை நீ எதற்காக அடிமைப்படுத்துகிற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விதான் வள்ளுவருடைய இந்த திருக்குறளில் இருக்கதை இதை படிக்கக்கூடிய நேரத்தில் உணர முடிஞ்ச அந்த சிந்தனையை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த சிந்தனை இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தரும் அந்த திருக்குறளை படிக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அது ஒவ்வொரு டைமென்ஷன் சொல்லக்கூடியதை தரும்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தனை உங்களுக்குள் வரணும்னு சொல்கிறதுக்காக தான். அப்போ இந்த பதிவில் நாம் சொல்ல முற்பட்டு இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை வாழ்வியல் வழிமுறையாக மட்டும் எடுக்காமல் அறிவியல் ரெஃபரன்ஸாக நம்ம அணுகக்கூடிய நேரத்தில் நம்முடைய இந்த உலகத்தினுடைய படைப்பின் ரகசியம்னு சொல்லக்கூடியதை நாம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம முதல் பதிவில் சொன்ன அந்த கோழியா முட்டையான்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு பதிலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவுகள் வழியாக உங்களுக்குள் தெளிவு பிறக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை சிந்தனைக்காக தான் தொடர்ந்து பல பதிவுகளை நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நிச்சயமாக இந்த பதிவுகள் முடியக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு படைப்பினுடைய ரகசியம் முழுமையாக்கப்படும். அதில் இருந்து நம்மை சுற்றி கட்டமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான வஞ்சக சூழ்ச்சிகளையும் நாமும் கண்டறிவோம். எது தேவை எது தேவை இல்லைன்னு சொல்லக்கூடியதை நாமே முடிவு பண்ணிக்கிட்டு அதன் பிறகு ஒரு நல்ல முறையான ஒரு வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியும்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தனைக்காக தான் இந்த பதிவுகள். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள புரிதலை கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். நீங்களும் பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.